பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சிக்கான ரீடிங்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ரீடிங் இது. ஸோ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சிக்கான ரீடிங்கு இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா பிரேக் பவர் கொடுத்துருப்பாங்க. அதாவது இன்ஜினில் லோட் பண்ணியிருப்பீங்க, 5 டிஃப்ரெண்ட் லோடில் நீங்கள் ரீடிங்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸோ அந்த லோடுக்கான கன்சர்ன் பிரேக் பவர் இது. மேக்ஸிமம் லோடை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இப்போ நீங்கள் லெமன் பீல் ஆயிலும் அந்த பிஸ்டன் பேட்ச் ரன் பண்ணீங்களா, உங்களோட இன்ஜினோட மேக்ஸிமம் கிலோவாட் பார்த்தீங்கன்னா 5.7 சொல்லியிருப்பாங்க. 5.2 கிலோவாட் நினைக்கிறேன் உங்கள் இன்ஜினோட மேக்ஸிமம் பவர். ஸோ அந்த 5.2 கிலோவாட்டை 5ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. 5ஆக டிவைட் பண்ணி 20% லோடு, 40%, 60%, 80%, 100% லோடுன்னு உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் லோடு போட்டிருப்பாங்க. ஸோ அப்போ அது நீங்கள் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரேக் பவர் வரும். 5 டிஃப்ரெண்ட் பிரேக்ஸ் பவர் வரும். இப்போ 5.2 கிலோவாட்டை வந்து நீங்கள் 5 பாகமாக பிரிச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.2 கிலோவாட் 5.2 டிவைடட் பை ஸோ 1.04 கிலோவாட். அதாவது 1.04 கிலோவாட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 20% லோடு. அது நீங்கள் கால்குலேட் பண்ணி தான் எடுக்கணும். நான் இப்போ உங்களுக்கு ரஃபாக சொல்கிறேன், நீங்கள் கால்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லியிருப்பாங்க எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ உங்களோட இன்ஜின் வந்து 5.2 கிலோவாட். ஸோ இப்போ அந்த 5.2 கிலோவாட்டை வந்து 5.2 கிலோவாட் சொல்லியிருப்பாங்க. அந்த 5.2 கிலோவாட்டை 5ஆல் 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஈச் ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.04 இதுதான் இந்த பிரேக் பவர் தான் கரஸ்பாண்டிங் டு 20% லோடு. ஸோ இப்போ இங்கே வந்து 1.04 ஓகேங்களா. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்டு 2, இது இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 1.2 இது இன்ட்டு 3 போட்டிங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு 5.2 கிலோவாட் பிரேக் பவர் வந்து 5ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் பிரேக் பவர்ஸில் உங்களுக்கு வந்து செக் பண்ணியிருப்பாங்க. பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, சிஓஹெச்சி, நாக்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து வேல்யூ வந்து டீசலுக்கு உங்களுக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி நீங்கள் கால்குலேட் பண்ணணும். உங்களுக்கு கிடைச்ச வேல்யூ வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணி இங்கே போடணும். அதுக்கு ஃபார்முலாஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. லெமன் பீல் ஆயில், நெக்ஸ்ட் லெமன் பீல் ஆயில் 20% ஓட்டியிருப்பீங்க அந்த லெமன் பீல் ஆயில் பேட்ச். ஸோ அதோட பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி ஹெட்டிங் வந்து லெமன் பீல் ஆயில் 20% போட்டுக்கோங்க. LPO 20 அப்படின்னு போட்டிங்கன்னா 20% லெமன் பீல் ஆயில், 80% டீசல். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பீங்க, லெமன் பீல் ஆயில் 20%ஓட எத்தனால் 5% ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதோட ஹெட்டிங் எப்படி கொடுங்க, LPO 20 + E05 அப்படின்னு கொடுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 10% ஆட் பண்ணியிருப்பீங்க. 20% இது கான்ஸ்டன்டாக இருக்கும். எத்தனால் வந்து 10% ஆட் பண்ணியிருப்பீங்க, E10. நெக்ஸ்ட் LPO 20 + E15 ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து 5 பிளட் ஆட் பண்ணியிருப்பீங்க. டீசல், LPO 20 + E05, LPO 20 + E10. E10னா எத்தனால் 10%, LPO 20, E15னா 20% LPO, 15% எத்தனால், ரிமைனிங் இருக்கிற பர்சன்ட் எல்லாமே டீசல். ஓகேங்களா. அது நம்ம மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் ஈச் இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த டைம் கொடுத்துருப்பாங்க. டைம் கண்டுபிடிச்சி டைம் டிஃப்ரென்ஸ் எடுத்திருப்பீங்க. ஸ்டார்டிங் வந்து 60, அதாவது 1 மினிட்டுக்கு ஃபியூல் கன்சம்ஷன் டைம் எடுத்திருப்பீங்க. 10 cc ஆஃப் ஃபியூல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்குன்னு பார்த்து அதை வச்சு நீங்கள் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கால்குலேஷன் போடலாம். ஓகேவா. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கிடைக்கும். இந்த மாதிரி வந்து ஈச் லோடில் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக எஃபிஷியன்சி கிடைக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு வந்து எப்படி கிராஃப் பிளாட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிபிலேருந்து இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்சர்ட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிராஃப் வெரைட்டி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சிக்கு போடுறீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து நம்ம வந்து லைன் ப்ளஸ் டாட் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் வந்து இந்த பிளாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஸ்கேட்டர் வித் ஸ்மூத் லைன் அண்ட் மார்க்கர்ஸ். ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா கிராஃப் எனக்கு ஜென்ரேட் ஆகிடும். பட் ஆனால் இது பார்த்தீங்கன்னா கரெக்டான கிராஃப் கிடையாது. ஓகே, இந்த சார்ட் டைட்டில் நம்மளுக்கு தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த சார்ட் டைட்டில் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த சார்ட் டைட்டில் மட்டும் கிளிக் பண்ணி டெலிட் அழுத்தினீங்கன்னா சார்ட் டைட்டில் போயிடும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பவர் வரணும். கீழே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குல்ல, 0, 1, 2, 3ன்னு கொடுத்துருக்கல. இப்போ வந்து இது வந்து தப்பாக இருக்குது, இதை கரெக்ட் பண்ணணும். ஆக்சுவலாக நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா 1.04, 2.08, 3.12, 4.16, 5.12 சாரி 5.2 வந்து எக்ஸ் ஆக்சிஸில் வரணும். பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி ஒய் ஆக்சிஸில் வரணும். ஓகேங்களா. இது கரெக்டாக இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸ் தப்பாக இருக்குது. ஸோ இப்போ அதை சரி பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃப் உள்ளே வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள், செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணுங்கள். செலக்ட் டேட்டா கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இதுதான் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் எக்ஸ் ஆக்சிஸ். அங்கே வந்து லோடு வரும். அங்கே லோடுக்கு பதிலாக என்ன இருக்கு, லெஜெண்ட் நேம்ஸ்லாம் இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற லெஜெண்டோட நேம்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சீரீஸ் 1 இருக்கு பார்த்தீங்களா, சீரீஸ் 1 கிளிக் பண்ணி எடிட் பண்ணுங்க. எடிட் கிளிக் பண்ணுங்க. இந்த இடத்துல நேம் கேட்கும். நேமில் வந்து என்ன கொடுங்க, டீசல் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. டீசல் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து வேல்யூ வந்துடும். ஓகேங்களா, டீசலோடது இந்த காலமோட நம்பர் நேம் இங்கே வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ கேட்குது. இதில் வந்து கர்சரை வச்சு கிளிக் பண்ணி இதை டெலீட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுங்க, இதுதான் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ, லோடு தான் எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ. ஸோ இதை அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணுங்க. கண்டினியூஸாக அப்படியே செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் வேல்யூ. இப்போ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ பண்ணணும். ஸோ இதை டெலீட் பண்ணிட்டு கர்சரை இங்கே வச்சுட்டு அப்படியே ட்ராக் பண்ணணும். லெஃப்ட் கிளிக் அழுத்திட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் நேம் வந்து டீசலோடது செலக்ட் பண்ணிட்டோம். நேம் வந்து டீசலோடது, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து லோடு, ஒய் ஆக்சிஸ் வந்து இந்த பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. இப்போ ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்துடும். ஓகேங்களா, டீசல் கிராஃப் வந்துடும். ஸோ அதே மாதிரி ஈச் பிளண்டுக்கு நீங்கள் வந்து கிராஃப் ஆட் பண்ணணும். இப்போ செகண்ட் சீரீஸை செலக்ட் பண்ணுங்க, எடிட் கொடுங்க, LPO 20. இந்த இடத்த இதை டெலீட் பண்ணிட்டு திரும்ப லோடு, இதுதான் லோடு, லோடு சேஞ்ச் கிடையாது, அதே தான் லோடு. வேல்யூஸ் வந்து இந்த வேல்யூஸ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா LPO 20 வரும். நெக்ஸ்ட் வந்து LPO 05 இதை செலக்ட் பண்ணுங்க. டேப் எடுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட் இருக்கும். டெலீட் பண்ணிட்டு லோடு, நெக்ஸ்ட் இதையும் டெலீட் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 10% ஏற்றணும். இந்த கிளிக் பண்ணி இது வேல்யூ ஆட் ஆகும். லோடு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேல்யூஸ். ஓகே, லாஸ்ட் ஒன் எடிட். வேல்யூஸ் கிளிக் பண்ணுங்க, டேப் லோடு ஆட் பண்ணுங்க. தப்பாக ஆட் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப டெலீட் பண்ணிட்டு திரும்ப கொடுங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக இருக்கிற வேல்யூஸ். இப்போ 5மே ஆட் பண்ணிட்டு எடிட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல்ல கரெக்டாக லோடு வந்துடும். லோடு இங்கே வந்து பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி வந்திருக்கும் வித் அதோட லெஜெண்ட். லெஜெண்ட்ன்றது எந்த சீரீஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதோட நேம். டீசல்னா டீசல், LPO 20, LPO 20 E5, LPO 20 E10, LPO 50, LPO 20 E50. ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி கிராஃப் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ இந்த கிராஃபில் சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இங்கே கீழே இருக்கிற லெஜெண்டை எடுத்துட்டு கொண்டு இதுதான், இதுக்கு பேர் லெஜெண்ட். ஓகேங்களா, இதை கொண்டு மேலே வச்சிருங்க, இது பேர் லெஜெண்ட். ஸோ இப்போ இந்த கிராஃபில் சில எடிட்டிங் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக அந்த லோட் வேல்யூ இல்லை, 0, 1, 2 அப்படின்னு இருக்கு. ஸோ கரெக்டாக இந்த எக்ஸ் ஆக்சிஸில் நம்மளுக்கு இந்த லோட் வேல்யூ வரணும். ஸோ இப்போ அதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸை டபுள் கிளிக் பண்ணுங்க. டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணுங்க, சைடில் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஜென்ரேட் ஆகும். இதில் வந்து நம்ம எல்லாமே அலைன் பண்ணிக்கலாம். இந்த கிராஃபில் இருக்க வேர்டிங்ஸ், நம்பர் என்ன ஃபாண்ட்டில் இருக்கணும், என்ன சைஸில் இருக்கணும், அது எல்லாமே இந்த இதில் அலைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க நியூமரிக்கல் வேல்யூஸை ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடலாம் கரெக்டாக. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா லைன் எடிட் பண்ணுறதுக்கு, இது வந்து கிராஃபிக்ஸ், இது நம்மளுக்கு தேவைப்படாது. இது வந்து அலைன்மெண்ட்டு, இது ரெண்டும் நம்மளுக்கு இப்போ தேவைப்படாது. இதுவும் தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் இந்த லாஸ்ட் ஆப்ஷனும் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் ஆப்ஷன் அப்படின்னு கிடைக்கும். இதை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு ஆக்சிஸ் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மினிமம் வந்து நம்மளுக்கு 0. ஸோ மினிமம் 0, மேக்ஸிமம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.2 கிலோவாட். ஓகேங்களா, மேக்ஸிமம் 5.2 கிலோவாட். இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வரும். ஓகேங்களா, இந்த நம்பரை கீழே இருக்க எக்ஸ் ஆக்சிஸ் நம்பரை செலக்ட் பண்ணிங்கன்னா தான் இந்த ஆக்சிஸ் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் வந்து 0, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 5.2. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1.04 கொடுக்கும். அந்த லோடு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிட்வீன் 2 லோட்ஸ் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 1.04. ஸோ இப்போ அந்த 1.04 கொடுத்தீங்க அப்படின்னா மேஜரில் கரெக்டாக இங்கே 1.04க்கு உங்களுக்கு இங்கே வேல்யூ. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா -0.8 போயிடுச்சு, அது வந்து தப்பு. ஸோ அது 0 மாற்றுங்க. 0 மாற்றிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லோடு வந்து கீழே கரெக்டாக வந்துருக்கும். சரிங்களா, 1.04
2.08, 3.12, 4.16, 5.2. என்ன கொடுக்கணும்? மினிமம்ல 0, மேக்ஸிமம்ல மேக்ஸிமம் லோடு, மேஜர்னு இருக்கும். மேஜர்ல அந்த டிஃபரன்ஸ் கொடுக்கணும். டிஃபரன்ஸ் பிட்வீன் த லோடு 1.04. மைனர்லாம் எதுவும் நீங்க சேஞ்ச் பண்ண வேண்டாம். இது மேஜர் மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்து சேஞ்சஸ் ஆகிடும். ஸோ இப்போ கீழே வந்து உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா டைட்டில் கொடுக்கணும். இப்போ இது எது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத டைட்டில் கொடுக்கணும். ஸோ இப்போ டைட்டில் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிள் போயிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆக்சிஸ் டைட்டில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை டிக் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வந்துடும், ஆக்சிஸ் டைட்டில்னு சொல்லிட்டு. இப்போ இந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அதில் இருக்கிறத டெலீட் பண்ணிட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா பிரேக் பவர். யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கிலோவாட், ஸ்மால் கே கேபிட்டல் டபிள்யூ. பிரேக் பவர் கொடுத்தாச்சு. இப்போ லெஃப்ட் இந்த ஆக்சிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வெளியே போகுதுன்னா உள்ள தெரிய வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆக்சிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. பர்சன்டேஜ். பிரேக் தெர்மல் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ். கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மூவ் பண்ண முடியும். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் மூவ் பண்ணிட்டு கேப் இருந்தது அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ட்ராக் பண்ணீங்க, இந்த பாயிண்ட்டை மேலே கீழே எடுத்தோம்னா இது கிராஃப் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இப்போ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி ட்ராப் பண்ணிடுச்சு. இதுதான் வந்து கிராஃப். இப்போ பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் சைஸ்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ஸோ இதெல்லாம் பெருசு பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணுங்கள். இது உள்ளே இருக்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ஹோம்ல போனீங்க அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் மாற்ற முடியும். ஸோ ஃபாண்ட் சைஸ் என்ன வச்சுக்கிறீங்கன்னா 16 வச்சுக்கோங்க. 16. ஓகே, ஃபாண்ட் சைஸ் 16. டைப் வந்து பார்த்தீங்கன்னா டைம்ஸ் நியூ ரோமன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டைம்ஸ் நியூ ரோமன் அதை கிளிக் பண்ணிட்டு போல்டு கிளிக் பண்ணிக்கோங்க. போல்டு கிளிக் பண்ணிட்டு கலர் வந்து பிளாக் கலர், நல்ல டார்க் பிளாக் இருக்கும். இந்த பிளாக் செலக்ட். ஸோ இப்போ இது பெருசாக வருது, இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கிராஃபை கிளிக் பண்ணி லைட்டாக அதை ரைட்டில் மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம ட்ராக் பண்ணி நம்ம பொசிஷனில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்கணும். நோட் பண்ணிக்கோங்க. 16 டைம்ஸ் நியூ ரோமன் போல்டில் இருக்கணும். கலர் வந்து பிளாக். ஓகே, நல்லா டார்க் பிளாக். நெக்ஸ்ட்டு இதோ இந்த நம்பரோட ஃபாண்ட் சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ நம்பரோட கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் சைஸ் 14 வச்சுக்கோங்க. 14 வச்சுட்டு போல்டு பண்ணிக்கோங்க. எகைன் டைம்ஸ் நியூ ரோமன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டார்க் பிளாக். ஸோ யூனிஃபார்மாக இருக்கணும். ஸோ அதனால் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸில் செலக்ட் பண்ணிவிட்டு 16 வச்சுக்கோங்க. டைம்ஸ் நியூ ரோமன் போல்டு பிளாக். நெக்ஸ்ட்டு சேம் இதுக்கு வந்து 14. ஓகேங்களா, 14 நம்பருக்கு வந்து 14, டைட்டிலுக்கு வந்து 16. பத்தலை அப்படின்னா நீங்கள் கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்படி லைட்டாக ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் உள்ளே மூவ் பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ லெஜண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லெஜண்ட் இதுதான் வந்து லெஜண்ட். ஈச் லைன் இப்போ வந்து இந்த டார்க் ப்ளூ கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா டீசலை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது உள்ள இந்த லைன் வந்து டீசல் ரெப்ரசென்ட் பண்ணுது. அந்த ஆரஞ்சு கலர் லைன் வந்து பார்த்தீங்கன்னா LPO 20%. ஸோ இது ஈச் லைனோட ரெப்ரசன்டேஷன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெஜெண்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லெஜெண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கும் 16 கொடுத்துக்கோங்க. 16 இல்லைனா 14. 16 கொடுத்து போல்டு டைம்ஸ் நியூ ரோமன் டார்க் கொடுத்துட்டீங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா பெருசாகிடும். நல்லா விசிபிலிட்டியாக இருக்கும் கிராஃப். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் இருக்குல்ல, இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக இருக்குது. லைன் வந்து கலர் தெரியல, இந்த பார்டர் லைன். ஸோ இப்போ இது வந்து எப்படி செலக்ட் பண்ணணும்னா உள்ளே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ 4 லைனும் செலக்ட் ஆகிருக்கும். செலக்ட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா இதில் வந்து பார்டர் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. பார்டரை கிளிக் பண்ணிட்டு சாலிட் லைன் கொடுத்துருப்பாங்க சரிங்களா, இந்த சாலிட் லைனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதோட வித்து வரும். ஓகே, பார்டரில் சாலிட் லைனை கிளிக் பண்ணுங்க. இதில் வித்து வரும். வித்தில் நம்பரை இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ஒரு 1.5 வச்சுக்கோ. 1.5 வச்சிங்கன்னா இது கொஞ்சம் டார்க் ஆகும். இங்கே கலர் கேட்டிருப்பாங்க. கலர் வந்து ப்ளூவில் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளாக் செலக்ட் பண்ணிக்கணும். பிளாக் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைன் வந்து கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஓகே, எப்படி பண்ணணும்னு திரும்ப சொல்லிடுறேன்.
இன்சைடு உள்ளே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோடனே இங்கே 2 ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த பெயிண்ட் மாதிரி இருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் ஃபில்லு பார்டர் 2 இருக்கும். பார்டரை செலக்ட் பண்ணிவிட்டு சாலிட் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வித்தோ லைன் வித் இருக்கும், வேல்யூ இருக்கும். இந்த லைன் வித் வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீப் இட் 1.5 வச்சுட்டு கலர் வந்து டார்க் பிளாக் மாற்றி மாற்றினீங்க அப்படின்னா கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட லைன் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைனாக தெரியுது. ஓகேங்களா, நல்ல க்ளோஸராக பார்த்தீங்கன்னா 2 லைனாக தெரியும். ஸோ அதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆக்சிஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கேயும் திரும்ப சாலிட் லைன் திரும்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வரும். ஆக்சிஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா 4 ஆப்ஷன் வரும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் லைன் இருக்கும், அதில் சாலிட் லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப இங்கே 1.5 பிளாக் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணியிருந்தா பிரச்சனை இல்லை, இல்லைனா நீங்கள் திரும்ப செலக்ட் பண்ணுங்கள். சேம் எக்ஸ் ஆக்சிஸில் கிளிக் பண்ணுங்கள், லைன் ஆப்ஷன் வரும், சாலிட் லைனு 1.5. ஸோ கொடுத்தீங்கன்னா கிராஃப் வந்து இந்த மாதிரி ஜென்ரேட் ஆகிடும். ஸோ இதுதான் நீங்கள் இந்த மாதிரி தான் கிராஃப் ஜென்ரேட் பண்ணணும் ஃபார் ஈச் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி, எமிஷன், CO, HC எல்லாத்துக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இந்த லைன் தெரியுது. ஓகேங்களா, பேக்ரவுண்டில் இந்த லைன் வந்து தெரியுது. இந்த லெஜெண்ட் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் தெரியுது. ஓகேங்களா, அந்த லைன் தெரியாமல் இருக்கணும் இந்த லெஜெண்டில் அப்படின்னா இந்த லெஜெண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன், ஃபில். இந்த ஃபில் ஆப்ஷனில் சாலிட் ஃபில்லுன்னு கொடுங்க. சாலிட் ஃபில் கொடுத்தீங்கன்னா இது வந்து ப்ளூ கலராக மாறிடுச்சு, ஏன்னா கலர் ப்ளூவாக இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு என்ன செலக்ட் பண்ணணும்னா ஒயிட் செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பின்பக்க லைன் வந்து இதில் தெரியாது லெஜெண்ட். ஸோ இப்போ இப்படி தான் நீங்கள் வந்து கிராஃப் ஜென்ரேட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஃபார் பிரேக் தெர்மல் எஃபிஷியன்சி. உங்களுக்கு இந்த லெஜெண்ட் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னா முன்னாடி ஃபில் பண்ணி பின்பக்கத்தை சேஞ்ச் பண்ணணும். ஓகேங்களா, பேக்ரவுண்ட் வந்து தெரியாமல் பண்ணணும். இப்போ இதை சுற்றி ஒரு லைன் வேணும் அப்படின்னா திரும்ப இந்த லெஜெண்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்டர் இருக்குல்ல, பார்டரில் சாலிட் லைனில் திரும்ப ஒரு 1.5 கொடுத்துட்டு பிளாக் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா லெஜெண்டுக்கு வந்து ஒரு பவுண்டரி கிரியேட் ஆகிடும். So this is the procedure to create a graph for brake thermal efficiency. இப்போ நம்ம brake thermal efficiency calculate பண்ணலாம். ஸோ சிமிலராக இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா NOx, CO, HEC, ஸ்மோக் எல்லாம் மெஷர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இது என்னோட இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் வேல்யூஸு. ஸோ இப்போ NOx வேல்யூஸ் ஃபார் டீசல் LPO20, LPO20 E05, LPO20 E10, LPO20 E15. ஸோ இப்போ திரும்ப வந்து என்ன பண்ணணும், இதை ரைட் கிளிக் பண்ணி திரும்ப இங்க போயிட்டு நீங்க வந்து இந்த வாட்டி என்ன பண்ணுங்க, இந்த இது கிராஃப் செலக்ட் பண்ணி திரும்ப நீங்க பண்ணணும். ஓகேவா, ஸோ கிராஃப்ஸ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். இது நம்ம வந்து ஏன் இப்படி வருதுன்னா வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தப்பா இருக்கு. ஸோ அதை சரி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிராஃப்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணணும், கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு ஆக்சிஸ் ஆப்ஷன் போங்க. இதில் வந்து என்ன கொடுக்கணும், 0, மேக்ஸிமம் வந்து 5.2. இதில் வந்து எவ்வளோ கொடுக்கணும், 1.04 கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ ஒய் ஆக்சிஸை சேஞ்ச் பண்ணணும். ஒய் ஆக்சிஸ் வந்து எப்படி நீங்கள் கொடுக்கணும்னா இங்கே வந்து நீங்கள் செக் பண்ணணும், உங்களோட நாக்ஸ் வேல்யூவை வந்து செக் பண்ணணும். நாக்ஸ் வேல்யூ மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ இருக்குது, மினிமம் 0 கொடுத்துருங்க. மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். மேக்ஸிமம் வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 162 இருக்குது. ஸோ நீங்கள் ரீடிங் எடுக்கிறதுல பார்க்கணும், சில சமயம் 1000, 2000லாம் போகும். ஸோ அதில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நியர்பை ஒரு க்ளோஸ் வேல்யூ கொடுக்கணும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், 0, எனக்கு 162 இருக்குது மேக்ஸிமம். ஸோ அதனால் நான் 175. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை இன்டர்வலுக்கு ஒரு வாட்டி எனக்கு இந்த லைன் வரணும் அப்படின்னு. இப்போ 20 இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி 20 இது உங்களுக்கு வந்து ஒரு மைனர் டிக்கு வந்து வெளியில் வரும். ஓகேங்களா, 20 அது ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 175க்கு வராது. ஏன் வராதுன்னா நீங்கள் 20 கொடுக்கறதுனால 175 வராது. 180 கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்டாக 180 போகும். ஸோ அந்த டிவிஷன் ஈக்குவலாக டிவைட் பண்ணும்போது ஸோ இப்போ 180. ஸோ இதுதான் வந்து என்னோட கிராஃப்ஸ். ஓகே, ஸோ
இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் டேட்டா போயிட்டீங்க அப்படின்னா திரும்ப இதில் நம்ம ஈச் இண்டிவிஜுவல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எடிட் பண்ணணும். ஸோ அந்த கிராஃபை கீழே மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் செலக்ட் டேட்டாவில் ஃபஸ்ட்டு சீரீஸ் எடிட் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து டீசல் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப ஒய் ஆக்சிஸ் எடுத்துகிட்டு இந்த வேல்யூஸ் சிமிலராக எல்லாத்துக்குமே பண்ணணும். எடிட்டு LPO 20 இதுக்கு பதிலாக பிரேக் பவர் இதை டெலீட் பண்ணிவிட்டு LPO 20 நாக்ஸ் வேல்யூ. சிமிலர்லி சீரீஸ் 3 எடிட் LPO 20 இது பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு லோடு. எக்ஸ் ஆக்சிஸில் எப்போவுமே லோடு தான், ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எடிட் LPO 20 எக்ஸ் ஆக்சிஸ் லோடு. எடிட் delete பண்ணிட்டு x axis பாத்தீங்க அப்படின்னா நாக்ஸ்க்கு இப்போ கிராஃப் ஜென்ரேட் ஆயிடுச்சு. இது மேலே வந்து லெஜெண்ட் இடிச்சிருக்கிறதுனால என்ன பண்ணுங்க, இதை மூவ் பண்ணி இங்கே ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ டைட்டில் வந்து நீங்கள் திரும்ப டைப் பண்ணணும். இப்போ நாக்ஸ் எமிஷன்னால NOx எமிஷன், இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ppm. ஸோ ppm போடணும். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு வந்து என்ன சொல்லியிருந்தேன், 16 வைக்கணும்னு சொல்லியிருந்தேன். இது வந்து 16 வச்சுக்கோங்க. டைம்ஸ் நியூ ரோமன் போல்டு பிளாக். நெக்ஸ்ட்டு இந்த ஆக்சிஸ் டைட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேம் பிரேக் பவர், இதில் சேஞ்ச் கிடையாது. யூனிட்டோட போடணும். ஸ்மால் K கேபிட்டல் W. திரும்ப என்ன பண்ணுங்க, 16 போல்டு டைம்ஸ் நியூ ரோமன் பிளாக். இது வந்து 16 இருக்கணும், இந்த நம்பர் வந்து 14 இருக்கணும்னு சொன்னேன். பட் ஆனால் இங்கே பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுங்க, இந்த கிளிக் பண்ணிட்டு பாருங்கள் 18 இருக்குது. ஸோ 14 சேஞ்ச் பண்ணுங்க. நாக்ஸ் எமிஷன் பிரேக். ஸோ இதை சுற்றி ஒரு பார்டர் வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிட்டு இது வந்து 18 இருக்கு, 16 மாற்றிக்கும். இதை சுற்றி ஒரு பார்டர் வேணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பார்டரில் சாலிட் லைன் பிளாக் கலர் லைன் கொடுங்க. 1.5 கொடுங்க லைன் வித். ஸோ இது ஃபார் நாக்ஸ்.